ஐயாத்துரை பாண்டியன் வந்து நம்ம ஜனனிக்கு ஒரு புதுவிதமான உத்வேகத்தை கொடுத்துருக்காரு. என்னதான் உடைஞ்சு போய் இருந்தாலும் சக்தியோ இப்போதைக்கு அவருடைய உயிரை நம்ம காப்பாற்றியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பெண்களுக்கான வன்கொடுமைகளை வந்து இதை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. எல்லா விதமான இதுலேயும் வந்து குண்டா சட்டத்தில் அவரை வந்து தூக்கி போட்டார்னா அவரால் வெளியே வரவே முடியாது. நீங்கள் இவ்வளோ தூரம் போராடி வெளியில் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு கேர்ளாக இருந்துக்கிட்டு இவ்வளோ பிரேவாக நீங்கள் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் குண்டா சட்டத்தில் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த கேஸை கொற்றவையும் விசாரிச்சிருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. ஆமாம் சார், அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு சாதகமாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரனுடைய ஆள்பலமும் பணபலமும் வந்து அந்த இடத்துல பேசுது. கொற்றவையை வந்து அவங்கள வந்து எந்த வேலையும் செய்ய விடலை, விசாரிக்கவே விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம். முத்துப்பாண்டி, இந்த போலீஸ் மேலே வந்து தனியாக விசாரணை கமிஷன் வைக்கணும். இவன் யார்கிட்ட தகவல் சொன்னால், யார்கிட்டலாம் பேசியிருக்கான், இவனுக்குள்ளே யாரெல்லாம் லிங்க் இருக்காங்க அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸையும் எனக்கு தெரியும். இவனை வச்சு விசாரணை பண்ணுறதை பாருங்கள். 6 மாதம் இவனுக்கு வந்து சஸ்பென்ஷன்லாம் கிடையாது. இவனுக்கு இன்னும் அதிகமாக இருக்கணும். இவன் மேலே விசாரணை கமிஷன் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணுங்கள் முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கேஸை தனியாக நானே வந்து பார்க்க போகிறேன். அதே நேரத்தில் இந்த கேஸை விசாரிக்கிறது குண்டா சட்டத்தில் அந்த குணசேகரனையும் கதிர்வேலையும் அரெஸ்ட் பண்ண போகிறது இப்போ வந்து கொற்றவையாக தான் இருக்கும். அவங்கள உடனடியாக நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். அவங்க வந்து ஒரு குறைஞ்சது 500-600 பக்கமாச்சும் கையெழுத்து போட வேண்டியது இருக்குது இந்த குண்டா சட்டத்துக்கு அரெஸ்ட் பண்ணணும்னா. அதனால் அவங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க அப்படின்ற தகவல் வந்து நம்ம ஜனனிக்கிட்ட சொல்கிறாங்க. ஜனனிக்கு இந்த விஷயம் தெரிய வர்றதுக்கு முன்னாடியே வந்து குணசேகரனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துடுது. அதனால் கோவத்தோடு என்ன பண்ணிடுவாங்க நான் பார்த்துறேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்காரு சேரை போட்டு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாயரே ஃபோன் பண்ணி போயிடுங்க, வீட்டை விட்டு தலைமறைவாயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம கதிரையும் ஞானத்தையும்